அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இப்போ பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10th 12th எல்லாம் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் போறாங்க. அவங்க என்ன படிக்கலாம், என்ன படிப்பு வந்து சூஸ் பண்ணலாம். ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, இந்த உலகத்துல முக்காவாசி பேர் அவங்க என்ன படிக்கணுமோ அதை படிக்காம தப்பா சூஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்க மனசுல இருக்கிற ஆசைய வெளிப்படுத்துவாங்க. அந்த மனசுல இருக்கிற ஆசை வந்து எப்படி தெரியுங்களா பிரதிபலிக்கும். உங்களுக்கு அந்த டைம்ல இந்த நீங்க 8th 9th 10th 11th 12th எல்லாம் படிக்கும் போது நல்ல நேரம் இருந்ததுன்னா கரெக்டான துறையை சூஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சியில கண்டுபிடிச்ச விஷயம். உங்களுக்கு இந்த 8th படிக்கும் போது 9th படிக்கும் போது 10th படிக்கும் போது 11th படிக்கும் போது 12th படிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு நல்ல நேரம் இருந்து கோச்சாரமும் நல்லா இருந்ததுன்னா கரெக்டான துறையை சூஸ் பண்ணுவீங்க. இதே உங்களுக்கு தப்பான தசாபுக்தி போயின்னு இருக்கு, தப்பான கோச்சாரம் இருக்குதுன்னா தப்பான துறையை சூஸ் பண்ணுவீங்க. யார் டாக்டரே படிக்க கூடாதோ அவங்க கரெக்டா டாக்டரை போய் சூஸ் பண்ணுவாங்க. யார் வக்கீலுக்கே படிக்க கூடாதோ அவங்க போய் வக்கீலுக்கு வந்து சூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுதான் இது இந்த உலகத்தோடைய இந்த பிரபஞ்சத்தோடைய பாவ புண்ணியம் கர்மா இதனுடைய டிசைனுங்க. இதெல்லாம் வந்து மாற்ற முடியாது. இப்போ கூட நான் இந்த வீடியோ போடுவேன், எல்லாரும் கண்ணில் இது படாது. சில விஷயங்கள் தான் அவங்களுக்கு வந்து தெரிய அனுமதிக்கப்படும். சரிங்களா? நம்மளுடைய கடமை, நிறைய பேர் ஃபோன் பண்ணி இப்போ ஒரு 10 நாளா 10th பாஸ் ஆயிட்டாங்க 12th பாஸ் ஆயிட்டாங்க, என்ன படிக்க வைக்கலாம், என்ன துறை போனா நல்லா இருக்கும்னு கேக்குறாங்க. அதுக்கு நான் வந்து பதில் சொல்றேங்க. சரிங்களா? ஒரு மனிதனுக்கு 10ஆம் அதிபதினு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதி. அவர் தான் வந்து தொழிலை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார். அதாவது வேலை, பிஸ்னஸ், இந்த மாதிரி விஷயங்கள், கவர்மெண்ட் வேலை, இந்த மாதிரி விஷயங்களை அவர் தான் 10ஆம் அதிபதி தான் லீகல். அவர் தான் ஃபர்ஸ்ட், அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுப்பார். இரண்டாவது 6ஆம் அதிபதி. சரிங்களா? 10ஆம் அதிபதி கொடுப்பார், இல்லைன்னா 6ஆம் அதிபதி கொடுப்பார். சம்டைம்ஸ் வந்து 2ஆம் அதிபதியும் கொடுப்பார். ஏன்னா காசு வருது இல்ல. 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதி. 6ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா வேலை ஸ்தானம். சரிங்களா? ஸோ 10ஆம் இடம் தான் ஃபர்ஸ்ட் லீகல், செகண்ட் வந்து 6, தேர்டு வந்து பாத்தீங்கன்னா 3. சில ஜாதகங்கள்ல சில கிரகங்கள் நிறைய பலத்தை வாங்கியிருக்கும், ஸ்தான பலம் வாங்கியிருக்கும், யோகரோட சம்பந்தப்பட்டிருக்கும், திருக் பலம் வாங்கியிருக்கும். அந்த ஜாதகத்திலேயே அந்த கிரகத்தோடைய வலிமை ரொம்ப பலமாக இருக்கும். அவங்க அந்த கிரகத்தோடைய துறையை சூஸ் பண்ணும் போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஏதோ ஒரு துறையை சூஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு எது ஃபேவரான கிரகம், உங்களுக்கு யாரு வந்து ரொம்ப ஹை லெவல் சூப்பரா இருக்கிறார் அதை சூஸ் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, உங்களுக்கு ரொம்ப ஃபேவரான கிரகத்தோடைய தொழிலை நீங்க சூஸ் பண்ணும்போது அந்த துறையில உங்களுக்கு சூப்பரான வளர்ச்சி இருக்கும், சூப்பரான முன்னேற்றம் இருக்கும். வேலையில டிப்ரெஷன் இருக்காது, வேலையில கஷ்டம் இருக்காது. இன்னொன்னு, கெட்ட நேரத்துல வேலை போவாது. ஏகப்பட்ட கவர்மெண்ட் எம்ப்ளாயியே வேலையை வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில மாட்டி வேலையை விடக்கூடிய நிலைமை, இல்ல அவங்களே அனுப்பக்கூடிய நிலைமை எல்லாம் ஏற்படுது. நம்ம கண்ணால பாக்குறோம். கரெக்டான துறையை சூஸ் பண்ணும் போது உங்களுக்கு என்னதான் ஒரு பேட் டைம் வந்தாலும் அந்த வேலையை அசைக்க முடியாது. ஆனா எல்லாருக்கும் அது அப்படி நடக்குதான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. சரிங்களா? இந்த உலகத்தோடைய டிசைனே அதுதான். ஒருத்தருக்கு அவருக்கு 40 வயசு 45 வயசு 35 வயசுல வேலை போகணும்னு அவருக்கு தலையில எழுதி இருந்ததுன்னா அவர் கரெக்டா தப்பான கிரகத்தோடைய துறையை தான் சூஸ் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இப்ப பசங்க பாஸ் ஆகணும்னா அந்த படிப்பு, அந்த கரெக்டான துறைய நீங்க சூஸ் பண்ணாதான் அவங்க பாஸ் ஆவாங்க. அந்த இதுல காலேஜ்ல அதுலதான் மேல் படிப்பு போவாங்க. அதுக்கு தான் இப்போ இந்த வீடியோ போறோம். ஒரு கிரகத்துக்கும் கிட்ட 10-15 தொழில வந்து நேத்து ஃபுல்லா வந்து எழுதி வந்து வச்சிருக்கேன். எல்லாத்தையும் நான் அப்படியே சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது ஒரு பொது வீடியோ. ஆனா தனிப்பட்ட முறையில ஜாதகம் பாக்குறது இன்னும் வந்து பலமா இருக்கும். தனிப்பட்ட முறையில வந்து நீங்க ஜாதகம் வந்து யார்கிட்ட வேணாலும் போய் பார்க்கலாம். அவங்க வந்து எந்த கிரகம் மிகவும் பலமாக இருக்கின்றது, எந்த கிரகம் ஸ்தான பலம் அடைஞ்சிருக்கு, எந்த கிரகம் திக்பலம் அடைஞ்சிருக்கு, எந்த கிரகம் திருக் பலம் அடைஞ்சிருக்கு, பார்வை பலம் யோகரோட சப்போர்ட்லாம் வாங்கியிருக்கு, யார் அந்த ஜாதகத்தில் ரொம்ப பலமாக இருக்கிறாரோ அவரோட துறையை சூஸ் பண்ணும் போது, அவருடைய தொழிலை சூஸ் பண்ணும் போது, அவரோட படிப்பை சூஸ் பண்ணும் போது மிக அற்புதமாக பிரமாதமாக இருக்கும். அந்த துறையில அந்த மனிதனை அடிச்சிக்க முடியாது, அசைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்டர் படிச்சிருவாங்க,
ஆனா டாக்டர் வேலையே பண்ண மாட்டாங்க, பிசினஸ் பண்ணின்னு இருப்பாங்க. ஏன்னா அவங்க டாக்டர் படிக்கிற வரைக்கும் கெட்ட தசாபுக்தி போயிருக்கும், கெட்ட டைம் போயிருக்கும். அதுக்கப்புறம் நல்ல டைம் வந்த பிறகு அவங்க பாதையை மாறிடுவாங்க. சில பேர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிப்பாங்க. அந்த துறை முக்காவாசி பேர் இந்த உலகத்துல படிச்ச துறையில இருக்க மாட்டாங்க, வேற வேலையை தான் பார்த்துன்னு இருப்பாங்க. மெக்கானிக்கல் படிச்சிருப்பாரு, ஐடில போய் வேலை செஞ்சுன்னு இருப்பாரு. ஏன்னா இவர் படிக்கும் போது இவர் கெட்ட தசாபுக்தி போயிருக்கும், இல்ல 7.5 சனி அஷ்டமத்து சனி போயிருக்கும், அது டைவர்ட் பண்ணியிருக்கும். அவருக்கு திருப்பி ஒரு நல்ல தசாபுக்தி வரும்போது, நல்ல டைம் வரும்போது திருப்பி அந்த லைனுக்கு போயிடுவார். ஸோ நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 10ஆம் அதிபதியை பார்த்துக்கோங்க. உங்க லக்னத்துல இருந்து 1, 2, 3, 4 எண்ணின்னு போனீங்கன்னா 10ஆம் அதிபதி யாரு? அந்த வீட்டுக்குன்னு ஒரு ஓனர் இருப்பார், அவர் அங்க வந்து மறைஞ்சிருப்பார். முடிஞ்சா நல்ல ஒரு கட்டம் ஒண்ணு போடுறேன். லக்னத்துல இருந்து 10ஆம் அதிபதி யாரு? அது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தொழில் அமையும். இல்லை என்றால் அந்த வீட்டில் யார் அமர்ந்திருக்கிறார் அவருடைய தொழில் அமையும். அல்லது 6ஆம் அதிபதி யாரு? அவருடைய தொழில் அமையும், அவருடைய அந்த படிப்பை படிக்கலாம். இல்ல 6ஆம் வீட்டுல யாரு உட்கார்ந்து இருக்காரு அந்த தொழில படிக்கலாம், அந்த கல்வியை படிக்கலாம். இப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துன்னு இருக்காரு, நீங்க வந்து பேங்கிங் செக்டர், பைனான்சியல் செக்டர் சூஸ் பண்ணலாம், ரைட்டுங்களா? இதே 6ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துன்னு இருக்காரு, நீங்க சினிமா துறையை சூஸ் பண்ணலாம், சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணலாம். சோ அந்த அதிபதி பலமா இருக்காரா, இல்ல அந்த கிரகம் பலமா இருக்கா? 10ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல அதிபதி பலமா இருக்காரா, கிரகம் பலமா இருக்கா? நீங்க தான் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? கண்டுபிடிச்சு சூஸ் பண்ணி அந்த கிரகத்தோடைய படிப்பை படிக்க வைக்கும் போது நல்ல மார்க் வரும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் வரும், அசைக்க முடியாத ஒரு அமைப்பு ஏற்படும், சரிங்களா? ஓகேங்க. ஒரு கிரகத்துக்கும் 10-15 துறையை வந்து சூஸ் பண்ணியிருக்கேங்க, எழுதி வச்சிருக்கேன். அந்த கிரகத்தோடைய துறையை நீங்க படிக்கலாம், அந்த துறையில நீங்க போலாம், அந்த துறையில நீங்க பிசினஸ் பண்ணலாம், அந்த துறையில நீங்க வந்து வேலைக்கு போலாம், சரிங்களா? உங்களுக்கு சூரியன் பலமா இருக்கார், உங்களுக்கு 10ஆம் அதிபதி சூரியன், இல்ல 10ஆம் வீட்டுல சூரியன் இருக்கார், இல்ல 6ஆம் வீட்டுல சூரியன் இருக்கார், 6ஆம் அதிபதி சூரியன் இருக்கார், 6ஆம் வீட்டுல சூரியன் இருக்கார். நீங்க என்னெல்லாம் படிக்கலாம்னு கேட்டீங்கன்னா, என்ன துறையில நீங்க போலான்னு பாத்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் சயின்ஸ், கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணலாம், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம், IAS IPS, ரயில்வே துறையில ட்ரை பண்ணலாம், கவர்மெண்ட் எல்லா துறையில ட்ரை பண்ணலாம், கவர்மெண்ட் போஸ்டல் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் பேங்க், ரயில்வே, பேங்கிங், பாலிடிக்ஸ் ட்ரை பண்ணலாம். இந்த வில்லேஜ் ஆபீசரு, இந்த RI ஆபீசரு, இந்த கார்பரேஷன் ஆபீஸ், முனிசிபாலிட்டி ஆபீஸ்ல எல்லாம் வேலை இருக்குது இல்ல, இதெல்லாம் இந்த BDO ஆபீஸ், இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். ED அமலாக்கத்துறை, அதுல ட்ரை பண்ணலாம். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ட்ரை பண்ணலாம், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ட்ரை பண்ணலாம், GST டிபார்ட்மெண்ட் ட்ரை பண்ணலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் ட்ரை பண்ணலாம். சூரியன் வலுவாக இருக்கிறவர்களுக்கு இந்த துறையெல்லாம் ட்ரை பண்ணலாம். சரியா வந்து உங்களுக்கு மனசுல பதியலன்னா திருப்பி அதை கேட்டு பாருங்க, சொல்லியிருப்பேன், ரைட்டுங்களா? சோ சூரியன் பலமாக இருக்கும்போது, 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது, அல்லது 10ஆம் அதிபதி சூரியனாக இருக்கும்போது, 10ஆம் சூரியன் உங்களுக்கு மிகப்பெரிய பலம் வாய்ந்த கிரகமாக இருக்கும்போது, இல்லாம 6ஆம் அதிபதி சூரியனாக இருக்கும்போது, 6ஆம் வீட்டில் சூரியனாக இருக்கும்போது, இந்த மாதிரி சூரியனோட துறையை நீங்க வந்து சூஸ் பண்ணலாம், சரிங்களா? அடுத்தது சந்திரன். 10ஆம் அதிபதியாக வருகிறார், 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார், இல்ல 6ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார், அல்லது 6ஆம் அதிபதி சந்திரன் இருக்கிறார், இல்ல உங்க ஜாதகத்துல சந்திரன் பலமாக இருக்கிறார். நீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணலாம், எந்த வேலைக்கு வேணாலும் ட்ரை பண்ணலாம். உணவு சம்பந்தமான துறையில வந்து போலாம், கேட்டரிங் படிக்கலாம், ஓஷன் டெக்னாலஜி படிக்கலாம், வாட்டர் டெக்னாலஜி படிக்கலாம், மெரைன் இன்ஜினியரிங் படிக்கலாம், கப்பல்ல வேலை செய்யலாம், கப்பல் துறையில வேலை செய்யலாம், இந்த ஆர்பர்ல வேலை செய்யலாம், ரைட்டுங்களா? ஷிப்பிங் சம்பந்தமான கப்பல் கட்டுற துறை, மெரைன் எல்லாமே அதுல வந்து வேலை செய்யலாம். சந்திரனோட தொழில்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட், டீ ஷாப்பு, ஜூஸ் கடை, மில்க் ப்ராடக்ட்ஸ், பால் கடை, பால் உற்பத்தி, இந்த இப்ப நிறைய பிராண்டு இருக்குது பாருங்க, இந்த ஆரோக்கியா, ஐஸ்கிரீம், இந்த மில்கி மிஸ்ட் பிராண்ட்லாம் இருக்கு பாருங்க, இவங்களுக்கெல்லாம் சந்திரன் வலுவாக இருக்கும். ஸோ வந்து இந்த மில்க் ப்ராடக்ட், அமுல், ஆவின், மில்கி மிஸ்ட், ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சர் பண்ணலாம், இதை சம்பந்தமான தொழில்களை பண்ணலாம், இதில் சம்பந்தமான படிப்புகளை படிக்கலாம். மெயினா சந்திரன் வலுவாக இருக்கிறவங்களுக்கு, சந்திர தசை வரவங்களுக்கு, சந்திரன் வந்து பலமாக இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போயிடலாம். வெளிநாட்டுக்கு போயிட்டு ஐடில இருக்கலாம், எந்த துறையில வேணாலும் இருக்கலாம், கடல் கடந்து போறது, சரிங்களா? சந்திரன் வலுவாக இருக்கிறவங்களுக்கு இந்த துறையெல்லாம் சூஸ் பண்ணலாம். செவ்வாய்
அதாவது வேலை தொழில்ல செவ்வாய் தாங்க ஹீரோ. அவர்கிட்ட தான் பெரிய பெரிய போஸ்டிங் இருக்கு, பெரிய பெரிய விஷயம் அவர்கிட்ட தான் இருக்குது. செவ்வாய் தான் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ், செவ்வாய் தான் ஆர்மி, செவ்வாய் தான் டாக்டர், செவ்வாய் தான் கன்ஸ்ட்ரக்ஷன், செவ்வாய் தான் ரியல் எஸ்டேட், கட்டிடம் சம்பந்தமான உற்பத்தி, ப்ரொடக்ஷனு, மெட்டீரியல் எல்லாமே செவ்வாய் தான் வரும். ரைட்டுங்களா? கட்டிடம் மெட்டீரியல்ஸ், இப்போ இந்த டைல்ஸு, கல், மண் எல்லாமே செவ்வாய் தான். டாக்டர், ஐ டாக்டர், பல் டாக்டர், செவ்வாய் பலமாக இருக்கும்போது, மிகப்பெரிய பலமாக இருக்கும்போது நீங்க வந்து இந்த கேன்சரு, இதய நோய்க்கு அறுவை சிகிச்சை நிபுணராக இருப்பீங்க. அந்த செவ்வாயோடைய பலம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது கண் டாக்டர், செவ்வாயும் சூரியனும் பலமாக இருக்கும் போது கண் டாக்டரா இருப்பீங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஒரு கிரகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இது இருக்கும். செவ்வாயும் சந்திரனும் பலமாக இருக்கும் போது பல்லு டாக்டரா இருப்பீங்க, டென்டலா இருப்பீங்க. சரிங்களா? சோ இந்த செவ்வாய் தான் இந்த டாக்டர், யூனிஃபார்ம் சர்வீசஸ், செக்யூரிட்டி சர்வீசஸ் எல்லாம், போலீஸ், இந்த துணை ராணுவ படைன்னு சொல்லுவாங்க. போலீஸை வந்து பாதி பேர் வீட்லயே இருந்து தேவைப்படும் போது கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி விஷயம். இன்னொன்னு மறைந்திருந்து செயல்படுவது, இன்டெலிஜென்ஸ். யூனிஃபார்ம் போட மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கே தெரியாது இவர் வந்து போலீஸ்ல வந்து இன்ஃபார்மரா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயில வரும். கேட்டரிங் தொழில், கேட்டரிங் படிக்கலாம். செவ்வாய் பலமாக இருந்தால், செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக இருந்தால், செவ்வாய் உங்களுக்கு ஜாதகத்துல 10ஆம் இடத்துல இருந்தா, அதனாலதான் செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கும் போதும் சூரியன் 10ஆம் இடத்துல இருக்கும் போதும் அவங்க மிகப்பெரிய பலம் அடைவாங்க, திக்பலம் அடைவாங்க. சோ இந்த சூரியன் இருக்கும் போது ஐஏஎஸ், ஐபிஎஸ், கலெக்டர் அப்படி ஆயிடுவாங்க, அரசு துறை, அரசு அதிகாரி அப்படி போயிடுவாங்க. செவ்வாய் இருக்கும் போதும் போலீஸ், ராணுவம், உயர்நிலை அதிகாரி, இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீசஸ், பில்டரு, கேட்டரிங்கு, சிவில் இன்ஜினியரிங்கு, இந்த மாதிரி ஆர்கிடெக்சரு, ரெஸ்டாரண்ட், ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் பண்ணலாம். ஏன் வெப்பன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இப்போ வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாட்டிலலாம் நம்மளுக்கு ஐடியாவே இருக்காது. நார்த் ஃபுல்லாக நிறைய கம்பெனிஸு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாடா, இந்த மாதிரி நிறைய இந்துஸ்தான் யூனிலி இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதங்களே தயாரிக்கிறாங்க. அதாவது இந்த பீரங்கி, கன்னு, இந்த சின்ன சின்ன போர் விமானங்கள், ஹெலிகாப்டர் இதெல்லாம் தயாரிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறுவனத்துல நார்த் இந்தியன்ஸுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது. ஆனா சவுத் இந்தியன்ஸுக்கு அந்த நார்த் இந்தியால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சவுத் இந்தியாவுக்கு கொண்டு வராம ஆக்சுவலி நம்ம கவர்மெண்ட் தான் பண்றாங்க. அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி பண்றது இல்ல. அந்த டிவி சேனல்லயே எல்லாத்தையும் அப்படியே ஆஃப் பண்ணிடுறாங்க. இவங்க அங்க இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இங்க தெரியாமையே பாத்துக்கிறாங்க. சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கும் போது, இதை மட்டும் சொல்லிடுறேன். சனியும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்துல பலமாக இருக்கும் போது நியூக்ளியர் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யலாம். இந்த வெடிமருந்து தயாரிக்கக்கூடிய இந்திய ராணுவத்துல வெடிமருந்து தயாரிக்கக்கூடிய துறையில வந்து இருக்கலாம். ஏரோநாட்டிக்ஸ் இதுல வந்து இருக்கலாம். டைனமிக்ஸ் இந்த துறையில இருக்கலாம், இந்த துறை தேர்ந்தெடுக்கலாம். டிஃபென்ஸ் துறையை தேர்ந்தெடுக்கலாம். இந்த ஸ்பேஸ் ராக்கெட்ஸ் இந்த மாதிரி துறையை வந்து தேர்ந்தெடுக்கலாம். செவ்வாய் வந்து மிகப்பெரிய தொழிலை அவர் வந்து பெரிய பெரிய அதிகாரி இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் கையில வச்சுன்னு இருக்கார். செவ்வாயும் சூரியனும் தான் மிகப்பெரிய ஒரு அதிகார இதுல இருக்கக்கூடிய ஒரு துறையாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சோ நீங்க வந்து செவ்வாய் உங்களுக்கு பலமாக இருக்கும் போது டாக்டரு, இந்த மாதிரி ஆபீசரு, ஆர்மி, போலீஸ், ஐஏஎஸ் இந்த மாதிரிலாம் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். சரிங்களா? குரு பகவான் சுபகிரகம். குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக வரும்போது, குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கும்போது, குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கும்போது, இவர் வந்து அப்படியே சாஃப்டான கிரகம், சுப கிரகம். டீச்சிங், பேங்கிங், லெக்சரா இருக்கலாம், பிரின்சிபலா இருக்கலாம், டீச்சரா இருக்கலாம், டியூஷன் எடுக்கலாம், ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலாம். பேங்கிங், சின்ன பேங்க்ல வேலை செய்யலாம், பெரிய பேங்க்ல வேலை செய்யலாம், நேஷனலிஸ்ட் பேங்க்ல வேலை செய்யலாம், பிரைவேட் பேங்க்ல வேலை செய்யலாம். ரைட்டுங்களா? இல்ல இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி இருக்கு பாருங்க, அதுலயும் வேலை செய்யலாம். பைனான்சியல் சம்பந்தமான படிப்புகள் படிக்கலாம், பிபிஏ படிக்கலாம், எம்பிஏ படிக்கலாம். குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேருக்கும் வருவாரு. குரு பகவானும் சாஃப்ட்வேர் வருவாரு, சுக்கிர பகவானும் சாஃப்ட்வேர் வருவாரு, புதன் பகவானும் சாஃப்ட்வேர் வருவாரு. குரு பகவான் வந்து வலுவாக இருக்கும்போது கம்ப்யூட்டர்லயும் வேலை செய்வாங்க, சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட்லயும் இருப்பாங்க, ஐடி டிபார்ட்மெண்ட்லயும் இருப்பாங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலயும் இருப்பாங்க. குரு பகவான் வலுவாக இருந்தா நீங்க வந்து ஐடி எடுக்கலாம். சரிங்களா? பைனான்சியல் பிசினஸ் எடுக்கலாம்,
ஸ்டாக் மார்க்கெட் சம்பந்தமான படிப்புகள் இருக்கு. நம்ம சவுத் இந்தியால அது நாலேஜே இல்லை, நார்த் இந்தியால அது பெரிய நாலேஜ், அது வந்து அவங்க எடுக்கலாம். குரு பகவான் வலுவாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நகை கடை வச்சுன்னு இருப்பாங்க. குரு பகவான் வலுவாக இல்லாமல் நகை கடை வைக்கவே முடியாது, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூஜை சாமான் கடை, ஃப்ளவர் ஷாப்பு, பொட்டிக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். இது அறநிலையத்துறை, அறநிலையத்துறைக்கு வந்து உங்களுக்கு சூரியனும் பலமா இருக்கணும், குருவும் பலமா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆன்மீகத்தை ரிசர்ச் பண்றது, மலைகள், கல்கள், கோவில்கள், இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் பண்றது. முக்கியமாக ஜோதிடம், குரு பகவான் வலுவாக இருந்தா ஜோதிடமும் வந்து பாத்தீங்கன்னா வரும். ட்ரேடிங், எல்லாத்துக்கும் மேல குரு பகவான் கிட்ட ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் இருக்கு. சூரியன், சந்திரன், செவ்வாய் எல்லாரையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஜட்ஜு, ஒருத்தருக்கு குரு பகவான் வலுவாக இருந்தால்தான், மிகப்பெரிய வலுவா இருந்தாதான் ஒரு வந்து ஜட்ஜ் ஆக முடியும், சரிங்களா? அதுவும் ஒண்ணு. அடுத்தது சுக்கிரன். சுக்கிரன் தான் வந்து பாத்தீங்கன்னா போட்டு ஆட்டி படைப்பார் மக்களை. சுக்கிரன் டிவி டைரக்டர், இந்த சினிமா, இந்த ஷார்ட் பிலிம், இந்த சீரியல் எடுக்கிற, இது சீரியல்ல வேலை செய்யறது, சீரியல்ல நடிக்கிறது, சினிமால இது பண்றது, அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிறது, எல்லாமே வரும். சினிமா துறையான பிசினஸ் எல்லாம் வரும். இந்த பியூட்டி சம்பந்தமான படிக்கிறது, பியூட்டி பார்லரு, சாஃப்ட்வேர் வந்துடும். சுக்கிரனும் சாஃப்ட்வேர் வந்துடும். அழகா போய் ஏசில கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துன்னு செய்யற வேலை. சுப கிரகங்கள் எல்லாம் சாஃப்டான வேலையை பண்ணுவாங்க. இந்த பாப கிரகங்கள் எல்லாம் போய் இமயமலையில -20 துப்பாக்கி வச்சு நின்று இருப்பாங்க. செவ்வாய், சனி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சரான தொழிலா இருக்கும். சுக்கிரன், குரு, புதன் சாஃப்டான தொழிலா இருக்கும். அழகா போய் ஷர்ட் போட்டுன்னு போய் இன் பண்ணிட்டு போய் ஷூ போட்டுன்னு போய் அந்த ஷர்ட்டும் அழுக்காவாம அழகா ஏசில உட்காந்துட்டு வேலை செஞ்சுட்டு வருவாங்க. அதுதான் சுபகிரகம், அதுதான் வந்து பாப கிரகத்தோடைய டிஃபரன்ஸ். சாஃப்ட்வேர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி, எல்லாத்துக்கும் மேல பிபிஓ, கால் சென்டர், சுக்கிரனுடைய வேலை, அது சம்பந்தமான படிப்பு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிபிஓல போய் ஃபர்ஸ்ட் வேலை செய்வாங்க. வேணா வேலை கிடைக்காது அந்த டைம்ல வந்து பிபிஓ கால் சென்டர்ல வேலை செய்வாங்க. சினிமா துறை, வெஸ்காம் படிக்கலாம். மியூசிக், டான்ஸ், சிங்கர், சுக்கிரனோட தொழில். ஆர்கிடெக்சர், இந்த பெரிய பெரிய பில்டிங்க்கு வந்து டிசைன் போட்டு கொடுப்பாங்க பாருங்க, ஆர்கிடெக்சர், அது படிக்கலாம். அது ஒரு பெரிய படிப்பு. இன்டீரியர் டிசைன், வீட்டுக்கு வந்து உள்ள வந்து இன்டீரியர்லாம் டெக்கரேஷன் பண்றது, அதெல்லாம் இருக்குது. ஃபேஷன் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் வந்து ஏரோஸ்டர்ஸ் நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அழகா மேக்கப் போட்டுக்கின்னு ஃபிளைட்ல போய் பறக்கிறது, டீ காஃபி கொடுத்துட்டு இந்த ஏரோஸ்டர் அதுதான் வரும். அப்புறம் இந்த ஷார்ட் பிலிம் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து சுக்கிரனோட தொழில். அழகான மேக்கப் போட்டுன்னு அழகுபடுத்திக்கிண்டு போய் செய்யறது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனோட தொழிலாக வரும், சரிங்களா? அடுத்தது புதன். புதன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அறிவு சம்பந்தமான தொழிலாக வரும், சரிங்களா? ஜோதிடம், பிரஸ், பத்திரிகையாளர், ரைட்டரு, வானவியல் வந்துடும். அஸ்ட்ரோநாட், அஸ்ட்ரானமி, அஸ்ட்ரானமஸ், விண்வெளியை பத்தி படிக்கிறது, இந்த ஸ்பேஸை பத்தி படிக்கிறது, இந்த கிரகங்களை பத்தி படிக்கிறது, ஆராய்ச்சியாளர், இந்த மாதிரி ஸ்பேஸ் சம்பந்தமான ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறது. முக்கியமாக கணக்கு, அக்கௌண்ட்ஸ் புதன் உங்களுக்கு வலுவாக இருந்தா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். ஆடிட்டர், சிஏ, புதன் வலுவாக இல்லாம அவர் சிஏ பாஸ் பண்ண மாட்டாரு. அக்கௌண்ட்ஸ், சாஃப்ட்வேர் வந்துடும். கோடிங், சாஃப்ட்வேர்லயே கண்டுபிடிக்கிறது, கோடிங், டேட்டா சயின்ஸ், ரிசர்ச், சயின்டிஸ்ட், புதன் தான் சயின்டிஸ்ட். எந்த ஒரு துறையில வேணாலும் ஒரு புதுசா ஒன்று ஆப்பிள்ல வந்து ஒரு புது டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அது யார் கண்டுபிடிக்கிறான்னு போய் பார்த்தா புதன் ஸ்ட்ராங்கா இருக்கும் அவருக்கு. ஏதோ ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறாங்கல்ல, இந்த டச் ஸ்கிரீன்லாம் கண்டுபிடிச்சாங்க, இந்த கூகுள் மேப் கண்டுபிடிச்சாங்க, இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா புதன் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நாசா, இஸ்ரோல வேலை செய்யறதுக்கு, நாசால வேலை செய்யறவங்க இது வரைக்கும் 2-3 பேர் ஜாதகம் பார்த்தாங்க, புதன் தான் ஸ்ட்ராங்கா இருக்காரு. நியூக்ளியர் ரிசர்ச், ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட் வந்துடும். எல்லாரும் கேட்பாங்க ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு கேட்பாங்க. புதன், ராகு தசை, புதன் வலுவாக இருக்கணும். அனிமேஷன், ரோபோட்டிக்ஸ், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், புதன் வலுவாக இருந்தா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம்.
சுக்கிரன் வலுவாக இருந்தா சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். குரு வலுவாக இருந்தா ஐடி டிபார்ட்மெண்ட், சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். சரிங்களா? செவ்வாய் வலுவா இருந்தா டாக்டர் எடுக்கலாம், சிவில் இன்ஜினியர் எடுக்கலாம். அடுத்தது சனி. ஓகேங்களா? ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட், ஆட்டோமொபைல் எல்லா கார் கம்பெனிக்கு இவர் தான் தலைவர். எல்லா டூ வீலர் கம்பெனி, கனரக வாகனம், கப்பல் கட்டுறது, ஃபிளைட்டு இது பண்றது, அனைத்து விதமான பெரிய பெரிய வாகனங்கள், காரு, பைக்கு எல்லாமே ப்ரொடக்ஷன் இருக்கும் பாத்தீங்களா? இரும்பு, கார்ல இரும்பு இல்லாம இருக்கா? ஃபிளைட்ல இரும்பு இதெல்லாம் இல்லாம இருக்கா? ட்ரெயின்ல இரும்பு இல்லாம இருக்கா? பைக்ல இரும்பு இல்லாம இருக்கா? எல்லாமே இரும்பு சம்பந்தமான எல்லாம். இந்த லேத்து வச்சுன்னு இருப்பாங்க பாருங்க, இரும்பு. அதாவது ஒரு கார் கம்பெனிக்கு 500 சின்ன சின்ன கம்பெனி ஸ்பேர் பார்ட்ஸ் சப்ளை பண்ணும். எல்லாமே இரும்பு தான். இரும்பு, அலுமினியம், மெட்டலு, ஸ்க்ரூவு, போல்ட்டு எல்லாமே சனி தான். அதுவும் முக்கியமா இந்த லாரி கீரி எல்லாமே எத்தனையோ வாகனங்கள் இருக்கு இன்னைக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லயும் இந்த மெட்ரோ ட்ரெயினுக்கும் எல்லாம் வந்து யூஸ் பண்ற இதெல்லாம் இருக்கு பாருங்க, எல்லாமே சனி தான். ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட் சனியோட டிபார்ட்மெண்ட். பிசிக்ஸ், ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட் சனியோட டிபார்ட்மெண்ட். வானத்தில் பறப்பது. எனக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வி இருந்தது, ஆனா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விடை யாரை கேட்டாலும் கிடைக்கல, எங்கேயும் வந்து இல்ல. இந்த போர் விமானம் ஓட்டுவாங்க பாத்தீங்களா, அப்படியே 500-1000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவோமே போர் விமானம். அது அந்த ஸ்பீட்ல அதை எப்படி பாக்குறாங்க, எப்படி ஹேண்டில் பண்றாங்க, அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி ஒருத்தருடைய ஜாதகம் பார்த்தேன். அவருக்கு சனி தான் மிகப்பெரிய பலமாக இருக்கிறார். இந்த போர் விமானம் ஓட்டுறது, வானத்துல பறக்கிறது, சனி பகவான் வரார். அவர் எப்படி அதுக்குள்ள வந்தாருன்னு தெரியல. பிசிக்ஸ் அந்த சம்பந்தத்துல தான் வரும். நீங்க பிசிக்ஸ், சனி பகவான் உங்களுக்கு வலுவாக இருந்தால் பிசிக்ஸ் எடுக்கலாம், ஏரோ சயின்ஸ் எடுக்கலாம், ஏர்போர்ட்ஸ் எடுக்கலாம். அவர் ஏர்போர்ட்ஸ் தான். பைலட், சனி பகவான் வலுவாக இருந்தா பைலட், அட்வொகேட், பொலிட்டிக்கல் சயின்ஸ், பொலிட்டீஷியன். சனி பகவான் வலுவாக இல்லாம கட்சி நடத்தவும் முடியாது, தலைவர் ஆகவும் முடியாது, ஊர் தலைவர் ஆக முடியாது, கவுன்சிலர் ஆக முடியாது. சனி வலுவா இருக்கணும், சூரியன் வலுவா இருக்கணும். பிசினஸ், பெட்ரோகெமிக்கல், எல்லா பெட்ரோல் பங்க் ஓனர், எல்லாம் இந்த ஒயின் ஷாப்பு, பாரு, இந்த ரெஸ்ட்ரோ கம் பாரு, இந்த ரூம்ஸ் வச்சுன்னு இருப்பாங்க, இந்த 2 ஸ்டார் ஹோட்டலு, 3 ஸ்டார் ஹோட்டலு, இந்த ரூம்ஸ் கூட பார் இருக்கும், இந்த ஐடிசி ஹோட்டல் எல்லாமே சனி வலுவா இருக்கணும். பெட்ரோகெமிக்கல், கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் சயின்ஸ், கெமிக்கல் ஃபுல்லா சனி தான். ட்ரக்ஸ் சனி தான். பெட்ரோலியம் இன்ஜினியரிங், ஸ்டீல் கம்பெனி, பூரா ஸ்டீல் கம்பெனி சனி தான். ஆயில் கம்பெனி சனி தான். எல்லா ஆயில் சனி. வண்டியில இருக்கிற பூராமே வந்து சனியோட டிபார்ட்மெண்ட் தாங்க. அந்த டயர்ல இருந்து, அந்த டேங்க் கவர்ல இருந்து, அந்த உள்ள இருக்கிற பெட்ரோல்ல இருந்து, பூராமே அந்த இன்ஜின்ல ஊத்துற ஆயில்ல இருந்து, கையில மாட்டுற அந்த லப்பர்ல இருந்து பூராமே சனி தான். வண்டியில இருக்கிறது பூராமே சனி பகவான் உற்பத்தி பண்ணி கொடுத்தது. ரைட்டுங்களா? ஒரு விபத்து ஆகணும்னாலும் சனி பகவானோட பர்மிஷன் இருக்கணும். கெமிக்கல் சயின்ஸு, பெட்ரோலியம் இன்ஜினியரிங், ஸ்டீல் இன்ஜினியரிங், ஆயில் கம்பெனிஸ், இந்த வேஸ்ட்டை வந்து ரீசைக்கிளிங் பண்றது, ரோடு கான்ட்ராக்ட் எடுக்கிறது, ஆல்கஹால் ப்ராடக்ட்ஸ், ஆல்கஹால் விற்கிறது, ஆல்கஹால் தயாரிக்கிறது, ஆல்கஹால் இம்போர்ட் பண்றது, இந்த ஒயின், பியர், லிக்கர் கம்பெனி வச்சுன்னு இருக்கிறது. சனி பகவான் பொலிட்டிஷியன் வரார். நம்ம ஊர்ல பொலிட்டிஷியன் எல்லாம் ஒரு கடை வச்சுன்னு இருப்பாங்க, பாரு கான்ட்ராக்ட் எடுத்துருவாங்க, இல்ல மேனுஃபேக்சரிங்கே பண்ணுவாங்க. அது சனியில வரும். அதனால தான் அதுவும் அவங்களுக்கு சேர்ந்தே வருது. பொலிட்டிஷியன்லாம் வந்து அந்த லிக்கர் மேனுஃபேக்சர் பண்றது வந்து அவங்க கையில போகுது. புரியுதுங்களா உங்களுக்கு கான்செப்ட்? இதுதான். அதுக்கப்புறம் வானவியலும் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கிட்ட லைட்டா வருது. சனி பகவான் கிட்டயும் வருது, புதன் பகவான் கிட்டயும் வருது. சரிங்களா? ஓகே. சனி பகவான் வந்து மேஜரா நிறைய பிளே பண்ணுவாரு. ஆனா அவருடைய வேலை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஷர்ட் போட்டுன்னு இன் பண்ணிட்டு ஏசியில போய் வேலை செய்யறதா இருக்காது. அவர் வந்து டிஃப்ரெண்ட். இப்போ பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல கூட பொலிட்டீஷியன் வந்து வெயில்ல தானே வந்து ஓட்டு கேட்கறாங்க, அந்த மாதிரி. அடுத்தது கேதுவோட துறை வந்து நான் வந்து பாதி எழுதவே இல்லை, ஆனா நல்லா இருக்காது அதனால எழுதல. அவரது வந்து மோஸ்ட்லி யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க அதனால. நர்ஸு, மெடிக்கல் ஷாப்பு, இந்த மருந்து சம்பந்தமான படிப்பு படிப்பாங்க. இந்த டேப்லெட்ஸ் எடுத்து கொடுக்கறது, மெடிக்கல் ஷாப்ல வேலை செய்யறதுக்கு ஒரு படிப்பு இருக்கு. நர்ஸ் சம்பந்தமான படிப்பு இருக்கு. இந்த ட்ரக்ஸ், கெமிக்கல் கேது பகவான் கிட்டயும் வரும். கேர்டேக்கரு, கோவில்ல வேலை செய்யறது.
கோவில்ல வேலை செய்யறது, சுடுகாட்டுல வேலை செய்யறது, மார்ச்சுரியில வேலை செய்யறது எல்லாம் கேது வரும். ஜெயில வேலை செய்யறது, ஜெயிலுக்குள்ள வார்டனா இருக்கிறது எல்லாம் கேது வரும். சரிங்களா? அடுத்தது ராகு. ராகு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிசினஸ் மேனு, பொலிட்டீஷியனு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதுவா இருக்கு. அந்த படிப்பை நீங்க எடுக்கணும்னா உங்களுக்கு ராகு ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த உலகத்தில் புதுசாக கண்டுபிடிச்ச அனைத்து படிப்புகளுக்கும் ராகு தான் வந்து இது புதுசா இப்போ லேட்டஸ்டா ஒரு 100-150 வருஷமா கண்டுபிடிச்ச எல்லாமே ராகு தான். இன்டர்நெட் ராகு, மொபைல் போனு ராகு, நானோ டெக்னாலஜி ராகு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ராகு, எல்லாமே கண்ணுக்கு தெரியாம சில விஷயம் நடக்குது பாத்தீங்களா, அது ராகு தான். மனிதனால செய்ய முடியாத ஒரு விஷயத்தை மனிதனால செய்யக்கூடிய முடியாத விஷயங்களை ராகு செய்வார். ஒரு மனிதனால் கற்பனைக்கு எட்டாத விஷயங்களை ராகு செய்வார். புதுசா வர எல்லா டெக்னாலஜி ராகு கிட்ட இருக்கும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், மொபைல் டெக்னாலஜி. நீங்க ஆப்பிள் கம்பெனில வேலை செய்யணும்னா உங்களுக்கு ராகு ஸ்ட்ராங்கா இருக்கணும். மொபைல் தயாரிக்கிறது, இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னா அதை தயாரிக்கிறது நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். ஒரு மொபைல் தயாரிக்கிறது, நீங்க வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி வைக்கணும். சாஃப்ட்வேர் கம்பெனி நீங்க வைக்கணும்னா உங்களுக்கு புதன் ஸ்ட்ராங்கா இருக்கணும், குரு பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கணும், ராகு ஸ்ட்ராங்கா இருக்கணும். சாஃப்ட்வேர் கம்பெனி வைக்கிறது, இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஏரோ சம்பந்தமான படிப்புகளை படிப்பது, அதாவது வானவியல் சம்பந்தமாக படிக்கிறது. சரிங்களா? சோ நவ கிரகத்துக்கும் சூரியன்ல இருந்து ராகு பகவான் வரைக்கும் நவ கிரகங்களுக்கும் என்னென்ன துறையை வந்து சூஸ் பண்ணலான்றத நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இந்த இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் வந்து பேஸ் பண்ணி இதை பேஸ் பண்ணி இருக்கும். வேற சில படிப்புகள்லாம் நான் சொல்லாதது வந்து இதனுடைய சார அம்சத்துல இருக்கும். அதை வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். பைனான்சியல்னு எடுத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்துருவாரு. பைனான்சியல், பேங்கிங் குரு பகவான் வந்துறாரு. உங்களுக்கு வந்து நீங்க சாஃப்ட்வேர் போகணும்னு ஆசைப்படுறீங்க, ஐடி கம்பெனில கம்ப்யூட்டர்ல போய் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, குரு சுக்கிரன் புதன் இதுதான் மேஜரா இருக்கும். நீங்க ஆட்டோமொபைல் டிபார்ட்மெண்ட் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு சனி ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க போலீஸுக்கெல்லாம் ட்ரை பண்றீங்க, யூனிஃபார்ம் சர்வீஸ் ட்ரை பண்றீங்க, டாக்டருக்கு ட்ரை பண்றீங்க, உங்களுக்கு செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அரசு வேலைக்கு ட்ரை பண்றீங்க, சூரியன் ஸ்ட்ராங்கா இல்லாம அரசு வேலையை தயவு செஞ்சு அதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கு ஜாதகமே ஸ்ட்ராங்கா இருக்கணும், தசாபுக்தி ஸ்ட்ராங்கா இருக்கணும், சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்கணும், எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரிங்களா? சூரியன் வலுவாக இல்லாமல், சூரியன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளாம, திருக்பலம் வாங்காம, ஸ்தான பலம் வாங்காம, அது இருக்கிறதுலயே ரொம்ப ஹை லெவல் சூரியன். சோ அதுல போய் வந்து அது ஏன்னா கிடைக்கவே கிடைக்காது. இன்னொன்னு, உங்களுக்கு சூரியன் ரொம்ப பலமா இருக்கார், உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான அனைத்து விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனா உங்களுக்கு 7.5 சனி நடக்குது, அஷ்டமத்து சனி நடக்குது, ஒரு 10 வருஷத்துக்கு தசாபுக்தி நல்லா இல்ல, கிடைக்காது. சூரியன் வலுவாக இருக்கலாம், ஆனால் அந்த டைம் வரணும். சரிங்களா? ஃபாரினுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க, சாஃப்ட்வேர் சம்பந்தமான குரு சுக்கிர புதன் சந்திரன் வலுவாக இருக்கணும். முக்கியமாக இந்த செவ்வாயோட டிபார்ட்மெண்ட்ல கை வைக்கும் போதும் சூரியனோட டிபார்ட்மெண்ட்ல கை வைக்கும் போதும் அந்த 2 கிரகம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாத்துக்கோங்க. சரிங்களா? இப்ப நான் சொன்னது வந்து உங்களுக்கு 10ஆம் அதிபதியா இருக்கலாம், 10ஆம் வீட்டில் அந்த கிரகம் இருக்கலாம், 6ஆம் அதிபதியாக இருக்கலாம், 6ஆம் வீட்டில் கிரகமாக இருக்கலாம். இல்ல உங்களுக்கு ஜாதகம் பார்க்க தெரிஞ்சால் அந்த கிரகம் நீங்க சூஸ் பண்ணக்கூடிய கிரகம் வந்து ஸ்தான பலம் வாங்கி, திக்பலம் வாங்கி, திருக்பலம் வாங்கி நல்ல பலமா இருக்கலாம். முக்கியமாக உங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணக்கூடிய கிரகம் உங்களுக்கு ஃபேண்டாஸ்டிக்கான உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. ஒருத்தர் சாஃப்ட்வேர்ல போறாரு, ஒருத்தருக்கு புதன் வலுவா இருக்கார், சாஃப்ட்வேருக்குள்ள போறாரு. இன்னொருத்தருக்கு சனி வலுவா இருக்காரு, அவரும் சாஃப்ட்வேருக்குள்ள போறாரு. இவர் 1 லட்சம் வாங்கினா இவர் 35,000 வாங்குவார். இதுதான் டிஃபரன்ஸ். யார் வேணாலும் போலாம். சனி வலுவா இருக்கிறவரு டாக்டர் படிக்க முடியாதா? படிக்க முடியும். சூரியன் வலுவா இருக்கிறவரு டாக்டருக்கு படிக்க முடியாதா? படிக்க முடியும். சுக்கிரன் வலுவா இருக்கிறவருக்கு டாக்டர் படிக்க முடியுமா? படிக்க முடியும். செவ்வாய் வலுவா இருக்கிறவரு டாக்டர் படிச்சாருன்னா மேல 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 போவாரு. சுக்கிரன் வலுவா இருக்கிறவரு, சனி வலுவா இருக்கிறவரு, சூரியன் வலுவா இருக்கிறவரு டாக்டர் படிச்சாருன்னா ஒரு அளவுக்கு தான் போக முடியும். ஒரு 30% 40% தான் போக முடியும். அதோட அங்க ஸ்டாப் ஆயிடுவாங்க. நீங்களே பாருங்க, எத்தனையோ டாக்டர் இருக்கிறாங்க ஊர்ல, எத்தனையோ கிளினிக் ஓபன் பண்ணின்னு இருக்காங்க. ஆனா ஒரு டாக்டர் கிட்ட தான் கூட்டம் இருக்கும். எத்தனையோ ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஆனா ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட தான் எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க.
இவரு தான் இதய சிகிச்சை நிபுணர், இவரு தான் வந்து இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அதுதான் விஷயம். அந்த டாப் கியர்ல போய் உக்காரணும்னா அந்த கிரகம் உங்களுக்கு பலமாக இருக்கணும். சனி பகவான் வலுவாக இருந்து கூட டாக்டர் படிச்சவங்களும் இருக்கிறாங்க, டாக்டரா உக்காந்துன்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ராகு பகவான் வலுவா இருக்கிறவங்களும் டாக்டர் படிச்சுட்டு உக்காந்துன்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த வலு அவங்கள மேல 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 கொண்டு போவோம். அவங்களுக்கு அதிகமாக காசும் கொடுக்கும், அதிகமாக பேரு புகழும் கொடுக்கும். சரிங்களா? இதுதான் விஷயம். எந்த துறையை வேணா எடுக்கலாம், அந்த யோக கிரகத்தோடைய துறை இருக்கும்போது ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குங்க. இதுதான். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.